போகி பண்டிகையை முன்னிட்டு தொழில்துறை கழிவு மேலாண்மை சங்கம் சார்பில் மின்னணு கழிவுகளை சேகரிக்கும் விழிப்புணர்வு பேரணி சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கழிவுகள் குறித்து பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் தொழில்துறை கழிவு மேலாண்மை சங்கம் சார்பில் போகி பண்டிகையொட்டி மின்னணு கழிவுகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கௌரவ விருந்தினராகவும், லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் பி. மணிசேகர் முதன்மை விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளர் R.V. சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதில் அரிமா சங்க நிர்வாகிகள், அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என பங்கேற்ற நிலையில் அவர்களால் 200 கிலோ மின்னணு கழிவுகள் சேகரிக்கப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் கைப்பையை தவிர்க்க 1000 மஞ்சள் பைகள் வழங்கப்பட்ட நிலையில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டவர் மின்னணு கழிவுகளால் ஏற்படும் அபாயம் முறையாக வெளியேற்றப்பட வேண்டிய அவசியம் குறித்து விளம்பர பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி சிட்லப்பாக்கத்தில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு TESAMM தி ரீசைக்கிளர் நிறுவனம் நிதி வழங்கியுள்ளது. லயன்ஸ் கிளப் சிட்லப்பாக்கம் மற்றும் ஸ்ரீகர் BIT சென்னை இந்துஸ்தான் கல்லூரி, காகிதமில்லத் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். அன்பு சகோதரர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருடமும் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்கள் தலைமையேற்று மிக சிறப்பாக ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்பு சகோதரர்களை, இன்றைக்கு மக்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு பயன்தக்க வகையில் செயலாற்றக்கூடிய விழிப்புணர்வு இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அந்த வகையில தான் இங்கே அருகிலே இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ஏரிக்கு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள் 25 கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி இன்றைக்கு அருமையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏரி இங்கே உருவாகி இருக்கிறது. இப்படி நாட்டு மக்கள் பயன் பெறத்தக்க வகையில் பல்வேறு விஷயங்களை இங்கே அன்பு சகோதரர் லயன் பாஸ்கர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர் சொல்கின்ற பொழுது மிக அதிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு நாம் அறிந்திராத விஷயங்களை எல்லாம் இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதன் வாயிலாக உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையிலே இது போன்ற நிகழ்வுகளை உங்கள் பகுதிகளிலும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டு, இங்கெல்லாம் மக்களுக்கு பயன் பெறத்தக்க வகையிலே நிகழ்வுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அரிமா சங்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அரிமா சங்கத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள் பெருவாரியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுதல்கள் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுடைய அயலாருக்கு தெரியாத விஷயம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்று முதல் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எதாக இருந்தாலுமே அதை உலகத்தின் இந்த பூமியின் ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் இந்த மாதிரி ES பாக்ஸ் ஒன்று நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் கல்லூரி இருந்தால் உங்கள் கல்லூரியில் நீங்கள் சேர்த்து மொத்தமாக டம்ப் பண்ணி இது மாதிரி டஸ்ட்பின் நீங்கள் கல்லூரியில் வாங்கி வச்சுங்க. ஒவ்வொரு மாணவியரும் தினமும் வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது ஏதேனும் ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு வந்து இந்த டஸ்ட்பின்ல நிரப்பிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பாஸ்கர் சாருக்கோ உங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கோ தொடர்ந்து நீங்கள் செய்தால் எங்கள் மாவட்டம் அதை ப்ராப்பராக அதை கொண்டு நம்முடைய மேனேஜ்மெண்ட் அவரிடம் நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா நாளை மறுநாள் அப்படிங்கிறதோட நம்முடைய இந்த பூமியை தூயப்படுத்துகின்ற பணியை நாம் இன்றே தொடங்குவோம், இப்போதே தொடங்குவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் பாஸ்கர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா யாராலுமே அவங்க சொந்த விஷயத்துக்காக, சொந்த வருமானத்துக்காக, சொந்த குடும்பத்துக்காக சுத்திட்டோம்னா இந்த பூமியை காப்பதற்கு இந்த இளைஞர்கள் மட்டுமே இன்னைக்கு தகுதியானவர்களுடைய தேர்ந்ததை உங்களை அழைத்திருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் வருங்காலத்திற்கு வாழ்த்துரை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.